Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு கவுண்டர் டாப் கிளீனிங் பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி நம்மளோட கவுண்டர் டாப் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாம் மிஸ் பண்ணாமல் சரி செய்தால் போதும். நம்ம கவுண்டர் டாப் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். எங்கே தேடி பிடிச்சாலும் நம்ம அழுக்கே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கவுண்டர் டாப். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நாம் கவுண்டர் டாப் மேலே கவனிக்க வேண்டிய விஷயம் மிக்ஸி தான். அதாவது மிக்ஸிக்கு அடிப்பகுதி தான். மிக்ஸி வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ண மாட்டோம். என்றைக்காவது நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம சட்னி அரைப்போம், இல்லை எது அரைச்சாலும் கீழே மேபி சிந்தும். அதை அப்படியே கரை பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். அப்போ க்ளீன் பண்ணும்போது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இது போல் நீங்கள் டெய்லி சமைச்சு முடித்த உடனே முதல்ல நீங்கள் மிக்ஸி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இருக்க பகுதி நல்லா இது போல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் எப்போவுமே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் விம் லிக்விடோ இல்லை பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி கூட இந்த இடத்துல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே தான். எப்போவுமே கேஸ் ஸ்டவ் கீழே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். மேலே வரைக்கும் சில டைம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறமா நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் க்ளீன் பண்ண எடுக்கும்போது அங்கே பொங்கி வழிஞ்ச காஃபியோ டீயோ குழம்போ எல்லாமே ரொம்ப ஸ்டெயின் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். அப்போ ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் டைமும் அதிகமாகும். ஆனால் இது போல் நீங்கள் டெய்லி சமைச்சு முடித்த உடனே இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் கொஞ்சமாக தூக்கி இது போல் நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். எங்களுடைய கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ நான் வந்து கேஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே மிக்ஸி வச்சுருப்பேன். ஸோ நான் மிக்ஸி இருக்கிற இடத்த தொடச்சிட்டேன் ஆல்ரெடி. இப்போ ஒரு ட்ராப் ப்ரில் லிக்விட் வந்து ஒரு ஈரத்துணியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை வந்து நான் மிக்ஸி கிட்ட இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கேஸ் கீழே எல்லாமே அந்த பகுதி அப்படியே நான் தொடச்சி எடுக்க போகிறேன். நான் டெய்லியுமே சமைச்சு முடித்தோடனே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இதெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா அப்போ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நம்ம திடீர்னு துடைக்கணும் எடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் டைமும் வேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் டெய்லியுமே துடைக்கிற தொட்டு இது நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். கேஸ் கீழே கூட எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. அதே போல் டீ வடிஞ்சாலோ இல்லை காஃபி இல்லை சாதம் எது பொங்கி வடிஞ்சாலும் உடனே நீங்கள் கேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி எடுத்து கீழவும் நீங்கள் தொடச்சி எடுச்சிட்டிங்கன்னா அந்த கரை பிடிக்காது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே சமயம் ஈரத்துணி தொடச்சி எடுத்த உடனே நீங்கள் ஒரு ட்ரை கிளாத் வச்சும் தொடச்சிடணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளோட தண்ணி எல்லாமே உப்பு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம அப்படியே தண்ணி தேங்கவோ இல்லை தண்ணியோடு விட்டோம்னா அந்த இடம் திரும்ப நமக்கு அந்த உப்பு கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு உடனே தொடச்சி எடுச்சிட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், நம்ம கவுண்டர் டாப் உடனே நமக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவோட பின்பகுதியில் இருக்க டைல்ஸும் கவுண்டர் டாப்பும் தான் நமக்கு ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்போடு இருக்கும். அதையும் நம்ம இது போல் ஈரத்துணியில் ஒரு ட்ராப் ப்ரில் லிக்விடோ இல்லை விம் லிக்விடோ எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி இது போல் நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இது டெய்லியுமே செய்யும்போது நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைமும் நமக்கு எடுக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சமையலை முடித்தோடனே சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க கூட ஈஸியாக கிளம்பிடலாம். ஏன்னா டெய்லியுமே துடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் இந்த டைல்ஸ் மேலே பேப்பர்லாம் ஒட்டலாம். ஆனால் அது வந்து அந்த அழகையே கெடுத்துரும். நம்ம எப்போவுமே கிச்சனில் பொதுவாக லேடிஸ் வந்து டைல்ஸ் ஒட்டும்போது ரொம்ப டிசைன்லாம் பார்த்து ஒட்டுவோம். அதை க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த அழகே தெரியாது. அதற்கு பதிலாக நீங்கள் இது போல் டெய்லியுமே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம டைல்ஸும் பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் நீங்கள் எதையுமே ஈரத்துணி வச்சு தொடச்ச உடனே ஒரு ட்ரை கிளாத் வச்சும் தொடச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரம் அந்த படியாது. சில டைம் நம்ம தொடச்ச பிறகு திடீர்னு ஏதாவது சமைக்கணும், ஏதாவது தாளிக்கணும், அந்த ஈரத்தில் எண்ணெய் படும்போது இன்னும் அதிகமாக அந்த பிசுப்பு தன்மையோடு ஒட்டிக்கும். அதனால் நம்ம உடனே ஒரு ட்ரை கிளாத் வச்சு இது போல் தொடச்சி எடுத்திங்கன்னா ட்ரை ஆகிடும். டைல்ஸு பார்க்கவும் பளிச்சுன்னு இருக்கும், டஸ்ட்டும் அதில் படியாது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கவுண்டர் டாப் தான், அதான் கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க கவுண்டர் டாப். அங்கேயும் பாருங்கள் நிறைய எண்ணெய் பிசுப்பு இருக்கும். அந்த இடத்துல நம்ம அதே போல் கொஞ்சமாக லிக்விட் அப்ளை பண்ணி ஈரத்துணிலே நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அந்த பிளேஸும் க்ளீன் ஆகிடுச்சு.
நம்மளோட கிரானைட்டும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதே போல் இந்த கேஸ் டியூப் பாருங்கள் எவ்வளோ பழசாயிட்ருக்கு. ஸோ இதையும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு வேறு ஆரஞ்சு கலர் டியூப் மாற்றிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் டியூப் செக் பண்ணிவிட்டு மாற்றிடுங்க. ஸோ இப்போ எல்லாருமே அந்த கேஸ் சர்வீஸ் பர்சன் வந்து மாற்றுறாங்க. ஸோ அது போல் நீங்களும் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய இடம் கேஸ் ஸ்டவோட ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கிளாத் போட்டு வச்சுருப்பேன். அதாவது வேஸ்ட் கிளாத் தான் இது. அந்த இடத்துல நம்ம போட்டு வச்சோம்னா தாளிக்கும் போது எண்ணெய்லாம் அதில் பட்டு கீழே நமக்கு அந்த கவுண்டர் டாப்லாம் ஸ்பாயில் ஆகாது. அதுக்காக நான் வேஸ்ட் கிளாத் அந்த இடத்துல போட்டு வச்சுருப்பேன். இந்த இடத்துல நாம் வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து அந்த துணியில் இருக்கிற அந்த டஸ்ட்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம ஈர துணி வச்சு துடைச்சிட்டு திரும்ப நம்ம அந்த கிளாத் அங்கே போட்டுடலாம். ஏன் அதை வந்து லெஃப்ட் சைட் போடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். லெஃப்ட் சைடும் நமக்கு தாளிக்கும் போது எண்ணெய்லாம் பட தான் செய்யும் கவுண்டர் டாப்பில். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா எங்கள் கிச்சனோட என்ட்ரி. ஸோ என்ட்ரான்ஸ்லேயும் நம்ம அது போல் போட்டு வச்சுருந்தா அசிங்கமாக இருக்கும். அதே போல் அந்த இடத்துல நான் கவுண்டர் டாப் வந்து ஒர்க்கிங் ப்ளேஸாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அந்த பக்கம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா இது எண்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் இந்த இடத்துல வந்து ஆயில் கேன் அது போல் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் கேனுக்கும் கேஸ் ஸ்டவ்க்கும் இன் பிட்வீன் தான் இந்த பிளேஸில் நான் அந்த வேஸ்ட் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு அந்த தாளிக்கிறதெல்லாம் வந்து படும்போது நமக்கு அந்த கிளாத் மேலே பற்றும். அது வேஸ்ட் கிளாத் வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதை எடுத்துகிட்டு நம்ம துடைச்சிட்டு திரும்பவும் கூட அதை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கவுண்டர் டாப் நமக்கு ஸ்பாயில் ஆகாது சீக்கிரமாகவே. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பிளேஸ் கவுண்டர் டாப்போட பீடிங் பிளேஸ் தான். அதாவது தண்ணிலாம் வெளியே வராமல் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக கவுண்டர் டாப் எண்டிங்கில் பாருங்கள் இது போல் பீடிங் கொடுத்துருப்போம். இந்த இடம் தான் நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல தான் நமக்கு நிறையவே அழுக்கு சேரும். ஏன்னா நமக்கு வெஜிடபிள் கட் பண்ணும்போதோ சமைக்கும் போதோ தண்ணிலாம் படும். தண்ணியோடு சேர்ந்து அழுக்கும் அந்த கார்னரில் நமக்கு அப்படியே சேர்ந்து வந்துடும். நிறைய அழுக்கு சேர்ந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவும் அசிங்கமாக இருக்கும். அதே போல் பேட் ஸ்மெல்லாம் வரும். ஸோ இது போல் நீங்கள் அப்பப்போ டெய்லியுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். பாருங்கள் நம்ம கிளாத் வச்சு துடைக்கும் போதே நமக்கு தெரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அந்த இடத்துல. ஸோ டெய்லியுமே நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதே அந்த இடத்துலையும் ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அப்போ ஈஸியாக நமக்கு க்ளீனிங்கும் முடிஞ்சிடும். அதே சேம் அந்த பிளேஸும் நமக்கு க்ளீனாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நாம் கவுண்டர் டாப் மேலே ஆயில் கேன் வைக்கிறதுக்கோ இல்லை பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் இல்லை ஸ்டீல் ஸ்டாண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நாம் எடுத்துகிட்டு அது கீழவும் நம்ம இது போல் துடைச்சிட்டோம்னா அப்போது அந்த பகுதியும் நமக்கு ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்த கவுண்டர் டாப் பிளேசஸ் மிஸ் பண்ணுறது தான் டெய்லியுமே. ஸோ நம்ம டெய்லி சமைச்சு முடித்தோன்னே ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த இடத்துல நம்ம சட்டுன்னு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டைமும் நமக்கு சேவ் ஆகும். ஸோ இதை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் இதுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்லாம் நீங்கள் வேஸ்ட் கிளாத்தை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.